வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்பர் வந்து ரொம்ப நாளாக ஆர்வத்தோட ஆர்ம் ரெஸ்லிங் வீடியோ போடுங்க மாஸ்டர்னு கேட்டுட்டு இருக்காப்ல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அது. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இதுக்கு வந்து என்ன தெரியுங்களா பேர் வச்சிருப்போம். எங்கள் ஏரியாவில் வந்து கை அமுக்குற சண்டை. ஓகேங்களா? பேர் என்னன்னா கை அமுக்குற சண்டை வச்சுக்கோமா அப்படிங்குவோம் ஸ்கூல் படிக்கும்போது. ஓகேங்களா? அது என்னன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸாக வச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்ம் ரெஸ்லிங். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம அப்படியே ஏடக்கூடமாக பண்ணுறதை விட சில டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா அதாவது வந்து எந்த ஒரு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அதில் பார்த்தீங்கன்னா நுணுக்கங்கள், அதாவது டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வெயிட் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டிங்காக இருக்கட்டும், எதாவது நுணுக்கங்கள் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்லி வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆள் பார்க்குறதுக்கு பல்காவோ ஸ்ட்ராங்காவோ கை பெருசாக இருந்தால் மட்டுமே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நுணுக்கங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ம் ரெஸ்லிங்கில் டெக்னிக் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜிம்மில். ஓகேங்களா? இந்த ஜிம்மில் இந்த ப்ராக்டிஸ் வந்து ஆர்ம் ரெஸ்லிங்காக நம்ம என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஜிம்மில் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஆர்ம் ரெஸ்லிங்கான ஸ்ட்ரென்த்னிங், ஓகேங்களா, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மசில்ஸ் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் கிராமத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எந்த இதுவும் கிடைக்கல அப்படின்னா மேனோட நம்ம வந்து அங்கே உள்ள சில எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ்லாம் வச்சு, அதாவது சில நான் ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கிறேன், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ம் ரெஸ்லிங்கான ஒரு கோட் நம்ம பண்ணலாம். அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிடுவாங்களா? ஓகேங்களா? வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவோம், அப்படி லைட்டாக இழுப்பாங்க. ஓகேங்களா? அவங்க சரி இழுத்து அப்படி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பாருங்க, என் பாடி இப்படி வைக்கக்கூடாது, இது செப்பரேட்டாக தனியாக இருக்கக்கூடாது. எந்த சைடு நம்ம வந்து கை வச்சுக்கணும் அந்த சைடு பாருங்க. மேக்ஸிமம் பாருங்க என்னுடைய முதுகு இங்கே வந்துட்டு இந்த கை பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத விட இந்த இடத்த பாருங்க பிடிச்சிட்டிங்களா, இந்த ஆங்கில வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பாருங்க இந்த பொசிஷன் பிடிங்க. பிடிச்சதுமே என்ன பண்ணும், இந்த லெவலில் கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் லாக் உங்களுக்கு எங்கே லாக் பண்ணுறீங்க, இந்த ரிஸ்ட்டை லாக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த ரிஸ்ட்டை லாக் பண்ணுறீங்க. பிடிச்சாச்சு, சும்மா அமுக்காம ரிஸ்ட்டை லாக் பண்ணுறோம். இது நேராக இருக்குது, பிடிச்சாச்சு, ரிஸ்ட்டை வந்து லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த லாக் ஆல்ரெடி லாக்கில் இருக்குது, எல்போ லாக்கில் இருக்குது. எல்போ ஷோல்டர் லாக் இப்படி இருந்தால் ஷோல்டர் லாக் கிடையாது, ஈஸியாக மடக்கிடுவாங்க. ஷோல்டர் லாக் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா முதுகோடு சேர்த்து நல்லா என்ன பண்ணிக்கிறோம், சப்போர்ட் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் நின்று தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெஸ்லிங் வந்து ஆல்மோஸ்ட் நின்று பண்ணுவாங்க. நம்ம கிராமத்தில் பொதுவாக உட்காந்து பண்ணுவோம். டெக்னிக் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ டெக்னிக் வந்து முதுகு லாக் பண்ணுறோம், கை வைங்க பிடிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாருங்க கை பிடிச்சதுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷன் பாருங்க, இது நார்மல், இது லாக். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீ நல்லா டைட் பண்ணிக்கப்பா. இப்போ டெக்னிக்கோட அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போகும். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இப்போ நான் டெக்னிக் இல்லாமல் பண்ணும் போது நீ நல்லா டைட் பண்ணுங்க. இப்போ டெக்னிக் இல்லை, என் பாடி நான் பிடிச்சிருக்கேன், நீங்கள் அமுத்துங்க. ரியலாகவே முடியல பாருங்க. வச்சாச்சு, நான் டெக்னிக் வச்சிருக்கிறோம். என் ஷோல்டரையும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். பட் இங்கே மட்டும் எல்போ லாக்காக இருக்கு, அதை டைட் பண்ணுங்க. முடியல. ஓகேங்களா? இப்போ டெக்னிக் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, வச்சாச்சு, லாக் பண்ணிட்டேன், என் முதுகு சப்போர்ட் எடுத்துட்டேன், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதுதான் நுணுக்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஓகே எடுத்துங்க, வச்சுட்டு நீங்கள் முதுகு சப்போர்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இன்னும் நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க, இழுத்து வெயிட்டை இங்கே அமுக்காம வெயிட்டை உங்கள் சைடு இழுக்கும். ஓகேங்களா? இதுதான் டெக்னிக். ஓகேங்களா? இதுதான் நுணுக்கம். இது எல்லா ப்ரொஃபஷனல் பிளேயருமே இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது மாதிரி அவங்களும் அது மாதிரி பண்ணுறாங்க, அவங்களும் அது மாதிரி நிகரான டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் பயிற்சி முக்கியம். ஓகேங்களா? நல்ல பயிற்சி நீங்கள் பண்ணணும். இப்போ அந்த பயிற்சி என்னென்ன பண்ணுறோன்றதை நான் வீடியோ போடுறேன், பார்த்துங்க. பாருங்க, இது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? சும்மா வந்து நம்ம 4 ஆர்ம்ஸ்க்கு இந்த பாருங்க ரிஸ்ட் மட்டும் இது மாதிரி பண்ணுறீங்க. ஓகேங்களா? எவ்வளோ முடியுது மேக்ஸிமம் நல்லா பெயின் ஃபீல் ஆகிற வரைக்கும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு சிங்கிள் ஹேண்டுக்கு. ஓகேங்களா? இந்த பாருங்க வச்சுக்கிறீங்க. 1 பாருங்க, 1 2 3. இந்த பாருங்க சப்போர்ட் பார்த்தீங்களா, நான் முழுக்க எப்படி சப்போர்ட் எடுத்துருக்கேன் பாருங்க. ஃபுல்லாக நான் இது தனியாக வச்சு நான் இப்படி பண்ணல சப்போர்ட், ஏன்னா இப்படி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாருங்க 1 2 3 4 5 6 7. இது மாதிரி மேக்ஸிமம் நல்லா கை பெயின் வரைக்கும் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஏன்னா 2 கையுமே பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 2 கைக்குமே நீங்கள் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்படி. ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்துட்டு 1 2. எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த லாக்குக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் பண்ணிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணுறீங்க, டபுளில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1 2. இப்படி போயிடக்கூடாது, கை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி வச்சுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து பார்த்துங்க, செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க பாருங்க. இப்போ அது 5 கிலோ, அது கொஞ்சம் வெயிட்டான டம்பிள்ஸ் எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பாருங்க 10 kg. ஓகேங்களா?
ஸோ 10 kg எடுத்தாச்சு. இது நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷன் வச்சாச்சு, டவுன். இந்த டவுன் பண்ணும்போது பாருங்கள், அங்கே டவுன் பண்ணக்கூடாது, இப்படி வச்சுக்கிறீங்க. உங்கள் சைட் டவுன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1 நல்லா பிரீத் அவுட்டோட இது அப்படி ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் 10 kg பண்ணலாம். இது பெஞ்ச் சப்போர்ட்டோட பண்ணுறது வேறு. நான் பெஞ்ச் சப்போர்ட்லேயே உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓவரால் உங்களுக்கு இதுவும் ஏரோலை வந்து ஏர்லே பண்ணுறீங்க ஓகேங்களா. வச்சுருக்கீங்க 1 2 3 4 அது மாதிரி நீங்கள் 2 கையும் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் ஸ்ட்ரென்த் பண்ணுறீங்க. ஒரு கவுண்ட் 2 கவுண்ட் இல்லை, உங்களுக்கு புரியுங்கிறதா சொல்கிறேன். மேக்ஸிமம் கை நல்லா ஸ்ட்ரென்த்னிங் பெயின் ஃபீல் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. 2 எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், 3வது எக்ஸசைஸ் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது மாதிரி கேபிள் கிராஸ்ல மிஷினில் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், ரொம்ப லோ வேணாம், மீடியமாக நீங்கள் இந்த லெவலில் வச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் பாருங்கள். நான் இப்போ ஷோல்டர் நல்லா லாக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த பொசிஷன் கையை பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம் ஓகேங்களா. 1 2 3 இது போல் என்ன பண்ணுறீங்க, மீடியம் வெயிட் ஓகேங்களா. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெயிட் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஹெவி வெயிட் எவ்வளோ யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்த வந்து ஒரு மடங்கு நம்ம கூட வெயிட்டை போட்டோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கையில் இழுத்து எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் இருப்போம். பிடிச்சிட்டு இந்த பாருங்க, எல்லாம் இல்லைங்க. ஓகே, ஸ்லோவாக விடுங்க, ஸ்லோவாக ஓகே, லைட்டாக பிடிச்சிருக்கும் இது போல் ஓகேங்களா. இந்த பாருங்கள், நீங்கள் லைட் பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு விட்டாங்கனால விட்டுரும். ஆனால் வந்து அவர் சப்போர்ட்டில் பட் மேக்ஸிமம் நீங்கள் வெயிட் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க ஓகே ஓகேங்களா. ஓகே, இது போல் ஓகேங்களா. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் நல்ல ஒரு சொல்லி வச்சுருக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து ஒருவேளை அவர் விட்டுட்டாருன்னு வச்சுக்கலாம், ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி விட்டுறக்கூடாது ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விட்டாயிடுச்சுன்னா நீங்கள் வெயிட்டே விட்டுருங்க, ஓப்பன் பண்ணிடுங்க, அங்கே டப்புன்னு அடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டினா நீங்கள் ஃப்ரீயாக பாடி திருப்பி விடுங்க. அதுவே வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒருவேளை உங்கள் பார்ட்னர் சரியாக ஒரு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்படி போயிடக்கூடாது. கண்டிப்பாக போன் ஃப்ராக்சர் ஆகும் ஓகேங்களா. இல்லை எல்போ உங்களுக்கு தளர்ந்துடும் ஓகேங்களா. நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணும் ஓகேங்களா. இல்லாட்டா உங்களால் முடிஞ்ச அளவு வெயிட்டை மட்டுமே ஸ்டடி பண்ணுங்கள். ஃபுல் வெயிட்டை இழுத்து வச்சுட்டு பாதி வெயிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு பாதி வெயிட்டை அவர் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. அவர் வந்து ஒரு சப்போர்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஒரு முறை பாருங்கள் மறுபடியும் உங்களுக்கு கிளியராக. இப்போ மேக்ஸிமம் வெயிட் ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் வெயிட் நான் என்னால் எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ ஹோல்டு பண்ணுறோம். எவ்வளோ ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக அமுக்குறீங்க. ஸோ இது அமுக்க உங்களால் கஷ்டமாக இருக்குதா, அப்போ என்ன பண்ணுறீங்க, லைட்டாக இந்த கை கொடுத்து லைட்டாக சப்போர்ட். ஃபஸ்ட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க இப்படி இழுக்கிறீங்க, அப்புறம் பொறுமையாக விடுறீங்க. அப்போ என்ன பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் 100% இந்த ரைட் ஹேண்டில் தான் ஃபுல் பவரை கொடுக்குறோம். ஆனால் 100% கொடுத்தும் கூட உங்களால் சப்போர்ட் உங்களால் இழுக்க முடியலன்னா ஒன்லி இதுலேருந்து ஒரு 5% மட்டும் லைட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. அது எப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லி தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறோம், விடுறேன், ப்ரெஸ் விடுறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக 1 2 3 ஓகேங்களா. இது போல் பண்ணணும். இது மாதிரி விடும்போது ஃப்ரீயாக நீங்கள் வந்து 2 கைமோட விட்டுருங்க ஓகேங்களா. கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்தது பாருங்கள். ஓகே, இப்போ நார்மல் வெயிட் போட்டு ஓகேங்களா, சும்மா 2 கிலோ 2 இது போட்டுட்டு இது போல் பாருங்கள். நம்ம அதில் பண்ணதே தான், பட் வந்து நம்ம இப்படி பண்ணோம், இது இப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 1 2 3 4 இது மாதிரி 2 சீருமே நீங்கள் எடுத்து பண்ணலாம். 2 சீரும் வச்சுட்டு நீங்கள் 2 சீருமே இது போல் ரெஸ்ட்டுக்கு மட்டும் ஓகேங்களா, ரெஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நீங்கள் வச்சுட்டு கூட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து தம்பிள்ஸில் பண்ணோம், ரெண்டு மெத்தடில் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், கேபிள் கிராஸ் நம்ம அந்த மிஷினில் ஃபஸ்ட் நம்ம வந்து நார்மல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், ஹெவி வெயிட்டை சப்போர்ட்டரோட உங்களுடைய பார்ட்னரோட ஹோல்டு மட்டும் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணோம், உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்ச வெயிட்டை ஹெவி வெயிட், ஆனால் உங்களால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும், பார்ட்னர் தேவையில்லை. அது வந்து என்ன பண்ணோம், சிங்கிள் வித்து உங்களுடைய சப்போர்ட்டோட பண்ணோம். 5 பண்ணங்களா. 6வது வந்து என்ன பண்ணோம், அதே கேபிள் கிராஸ் நம்ம என்ன பண்ணோம், ரிஸ்ட்டுக்கு மட்டும் மூவ்மெண்ட்ஸ் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ 7வது எக்ஸசைஸ் பாருங்கள். உங்களுக்கு தான் தெளிவாக நான் வந்து நம்பர் வாய் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியே இழுத்துட்டீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 2 3 4. ஏன்னா இந்த பொசிஷன் இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் உங்களுக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகும், ஓப்பன் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, 1 2 இது மாதிரி பண்ணிட்டீங்களா. அடுத்தது நம்பர் 1 2 3 இது போல். அடுத்தது 1 2 3. இப்போ நான் கம்மியாக பண்ணுறேன், 3 கவுண்டுங்கிறது கம்மி. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 10-20 கவுண்ட் கூட பண்ணுங்கள். அதை 10-20 கவுண்ட் பண்ணுங்கள்
ரெண்டு சேர்ந்தே பண்ணுங்கள். இதே வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸு. நல்லா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி நல்லா பவர் எடுத்து நல்லா பண்ணிவிட்டு 1 செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, கீழே அமுக்குனதுக்கப்புறம் கூட பாருங்கள் இது மாதிரி எடுத்துட்டீங்க. ஃபைனலாக பார்த்தீங்களா வந்து முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ முடிச்சிட்டிங்க, அமுக்கிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுங்கள். ஷோல்டர் நல்லா ஷோல்டர் இதாகும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த ஹோல்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஹோல்ட் பண்ணி வைங்க, மேக்ஸிமம் டைம் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கம்மியான வெயிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து மீடியம் வெயிட், ஹெவி வெயிட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாளாக உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். செம்ம ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இழுத்து விடுறோம்னு வச்சுங்களேன், அது லாட்டுக்கான எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். நம்ம லாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பாட்டுக்கு மட்டும் விங்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த இடம் ஷோல்டர் டெல்ட்ராய்டு. ஓகேங்களா? உள்ள இந்த ரொட்டேட் தப்பு இருக்கும் இந்த இடம். ஸோ அது ஓவரால் அது உள்ள மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் கொடுத்தோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாருங்கள் பிடிச்சிட்டிங்க. எந்த ஒரு விஷயம் நம்ம இழுக்கிறோன்னா, இப்போ நீங்கள் மாம் வெஸ்லிங் பண்ணாலும் உங்களுடைய பாடி பவர் யூஸ் பண்ணுறோம், லெக் பவர் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு ஆர்ம்ஸ் பவர் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா இழுக்கிறீங்க, இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க, ஃபுல்லும் விடக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் வெயிட் போட்டிருக்கோம். இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இழுத்தாச்சு. ஓகேங்களா? இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க, இவ்வளோதான். ஃபுல்லு விடக்கூடாது. மறுபடியும் இழுக்கிறீங்க. 1 இது போல் இப்படி ஃபுல்லு விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லும் விட்டிங்கன்னா இந்த பாருங்கள் ஒர்க் அவுட் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு லாட் எக்ஸர். பட் இழுக்கிறீங்க, ஹோல்டு, இங்கே ஹோல்டு, இங்கே ஹோல்டு. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் 2 கைக்குமே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நம்ம 2 தம்பிள்ஸில் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பேசிக்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா? பேசிக்காக இந்த ஆர்ம் வெஸ்லிங்கான ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா? அப்புறம் நம்ம இதில் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா கேபிள் கிராஸில் பார்த்ததுமே அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுற எக்ஸசைஸ். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா 4 ஆர்ம்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 4 ஆர்ம்ஸ்க்கு நம்ம ஒன்லி தம்பிள்ஸ் மட்டும் வச்சு. ஓகேங்களா? இப்போ 4 ஆர்ம்ஸ் மிஷின் வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதோட 4 ஆர்ம்ஸ் கட்டில் பண்ணிக்கலாம். பட் தம்பிள்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே இடத்துலேருந்து எல்லாமே ஓவரால் தம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக தம்பிள்ஸ்லேயே எல்லா எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நார்மலாக வந்து பார்த்துங்க 2 தம்பிள்ஸ் எடுத்துங்க. நீங்கள் 5 கிலோவில் 7.5 எடுத்துக்கலாம். 10 கிலோங்கும் போது உங்களுக்கு மற்ற எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணுறப்ப தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி வச்சுருங்க, தொடர்ந்து வச்சுட்டு செஸ்டப் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து ரெஸ்ட். ஓகேங்களா? 4 ஆர்ம்ஸ் இது பண்ணுறீங்க. இது வந்து நம்பர் 1. இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் வந்து இது மாதிரி பண்ணுறது. அதே நீங்கள் ரிவர்ஸில் வந்து ரிவர்ஸ் கல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரியும் நீங்கள் எவ்வளோ முடியும் மேக்ஸிமம் பெயின் ஃபீல் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. அடுத்து இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து இப்படி வச்சுட்டு இந்த சைடில் இன்சைடில் 1 2 3 4 5 இது போல் எல்லாம் ஒரு 20 கவுண்ட் பண்ணிச்சிங்களேன் கண்டினியூஸாக. அடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி. ஓகேங்களா? ஓகே, இது போல் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ரெஸ்ட் மட்டும் நம்பர் 1 2. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இது போல் ஸ்லோவாக பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்டீங்க. அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி இந்த ஆங்கிள் வச்சுட்டு டவுன் பண்ணுறீங்க, அப் பண்ணுறீங்க, டவுன் பண்ணுறீங்க. ஹேமர் கர்ல் பண்ணுறோம். பட் வந்து உங்களுக்கு இது ஹேமர் கர்ல் வந்து பைசப்ஸ் நல்லா லோடு போகும். இந்த இடத்துல 4 ஆர்ம்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிரிப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம 2 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர் வச்சு பண்ணும்போது பெட்டர் தான். பார்ட்னர் இல்லாமல் பண்ணிங்கனாலும் கூட சில மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெயிட் தூக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ தூக்கி வைக்கும்போது ஒரு ஹெல்ப்பர் உங்களுடைய பார்ட்னரை ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க தூக்கி கொடுக்க போகிறாங்க, தூக்க போகிறீங்க. நீங்கள் வந்து எப்போதுமே நான் ஏற்கனவே பைசப்ஸ் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு மேலே அதிகபட்சம் இதுவே உங்களுக்கு இந்த பேரலே போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்க ரொம்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, விட்டீங்க அப்படின்னா இந்த இடம் கட் ஆகும் உள்ளார மசில்ஸ். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் இந்த ஆங்கிலே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டவுன் பண்ணுறீங்க. இது எதுக்குன்னா உங்களுடைய இந்த போச்சர் கரெக்டாக உங்களுக்கு வைக்கும்போது நீங்கள் லாக் பண்ணுறது இந்த இடம் ஷோல்டர் சேர்த்து லாக் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் தான் இது. ஓகேங்களா? அப்போ இதில் ஹெவி வெயிட் நீங்கள் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 15 kg கொடுப்போம். ஓகே, இப்போ இது வந்து என் சைடில் பார்க்க போனால் இது நார்மல். ஓகே, நார்மலாக ஓகே என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கொண்டு போக முடியும், என்னால் அப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வெயிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வச்சுக்கிறீங்க, நல்லா ஸ்லோவாக டவுன் பண்ணுறீங்க, அப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணுறீங்க, ஸோ டவுன் பண்ணுறீங்க, ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நல்லா ஹோல்ட் பண்ணி மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி கூட ஹோல்ட் பண்ணுங்கள், தவறு இல்லை. பட் உங்களுக்கு வந்து ஓகே சப்போர்ட் எடுத்து பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் தேவைன்னா நீங்கள் கையோட பேக்கில் வச்சு. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க. இது போல் உங்களால் இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கண்டிஷன்ஸ் எவ்வளோ முடியுதோ ஃபாலோ பண்ணுறீங்க. இது கம்மியான வெயிட் தான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 20 kg பார்ப்போம். ஓகேங்களா?
நீங்கள் வாங்கும்போதே இதுக்கு கீழ் உள்ள ஆங்கிள் போக இதுக்கு மேலே தான் நீங்கள் டம்பிள்ஸ் வாங்கணும் ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள் முடியுது ஓரளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு இதுக்கு மேலே போனால் டேஞ்சர் ஓகேங்களா. அப்போ பாருங்கள். ஸோ இது வரைக்கும் ஓகே. ஹோல்ட் இங்கே தான் ஹோல்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ ட்விஸ்ட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த லாட்டோட எண்டு வரைக்குமே லோடு எனக்கு போகுது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணுறீங்க பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஹெவி வெயிட்னு வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹெவி வெயிட்டில் நான் சப்போர்ட் எடுத்து காட்டுறேன். இப்போன்னு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா லோடு போகுது ஓகேங்களா. நல்லா லோடு போகுது. ஹோல்ட் பண்ணி வைங்க, ஹோல்ட் பண்ணி ஓகேங்களா. அது மாதிரி நல்லா உங்கள் மசில் லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறது ஒரு ஹெல்ப்பர் யூஸ் பண்ணும், இல்லை நீங்களாவே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது பண்ணாதீங்க ஓகேங்களா. இப்போ ஹெவி வெயிட் ஓகேங்களா. ஸோ 30 kg பண்ணுறோம் ஓகே. கூடவும் நீங்கள் பண்ணலாம். இங்கே 30 kg தான் அதிகபட்ச வெயிட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் 30 kg பண்ணுறோம் ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஓகே. கொடுப்போம் ஓகே பாருங்க. இப்போ சப்போர்ட் தேவைப்படும் போது இப்போ போகலாம் ஓகே. இப்போ சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே. இழுக்கக்கூடாது ஓகே. இதுமாதிரி இழுக்கக்கூடாது. அது மாதிரி உங்கள் பார்ட்னர் சொல்லணும். இப்போ வெயிட் இழுத்தாரு பார்த்தீங்களா, அது மாதிரி இழுக்கக்கூடாது. நீங்களும் அது மாதிரி இழுக்கக்கூடாது ஓகேங்களா. இப்போ இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இழுக்கக்கூடாது. தூக்கணும் வெயிட் இங்கேருந்து அப்படி இழுக்கக்கூடாது. என் கை சேர்ந்தே போகும். ஒருவேளை அவர் இழுத்தவர் அவருக்கு மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், லோடு ஃபுல்லாக கையில் தான் போகும், இன்ஜூர் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்கள் பார்ட்னர் சொல்லிடணும் வெயிட்டை இங்கே இருக்குன்னா இங்கேருந்து தூக்கணும் ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா. ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க, புல்லிங் ஓகேங்களா. புல் பண்ணணும். நம்ம வந்து இழுக்கிற எக்ஸசைஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புல்லிங் வந்து நம்ம நிறைய ஆங்கிளில் பண்ணலாம். ஒன்று கேபிள் கிராஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் இருக்குது ஓகேங்களா. இழுக்கிறோம் ஒரு வெயிட் வந்து இழுக்கிறோம். நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து சில இடத்துலேருந்து பஸ்ஸு லாரி ஓகேங்களா, இந்த வேனு காரு இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் அதில் கயிறு கட்டி கூட இழுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோட வில்லேஜுக்கு நான் போயிடுவேன் 10 days. நான் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா. ஒரு பஸ் லாரி இழுப்போம் ஓகேங்களா. இல்லை புரியல. ஒரு பஸ் லாரி இழுப்போம் ஓகேங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எக்ஸசைஸு. இப்போ இழுக்கிறோம் அப்படின்னு வரும்போது இந்த பாருங்களேன், இப்படி பிடிச்சி வச்சு இந்த பாருங்க இப்படி கூட இழுத்துருப்போம் ஓகேங்களா. அது மாதிரி இழுக்கிறது உங்களுக்கு டோட்டலி இந்த எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் இது வேஸ்ட் ஓகேங்களா. முதுகு நீங்கள் பெண்ட் பண்ணிட்டீங்க, இது வெயிட் நார்மல் ஓகேங்களா. இழுக்க கண்டிஷன்ஸ் ஓகே இருக்குது. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மணலோ இல்லை மண்ணோ அது மாதிரி இருந்தால் நீங்கள் டயர் இழுக்கிறது கஷ்டம் ஓகேங்களா. ஸோ இதில் ஈஸியாக வந்துடுது. அப்போ நம்ம டெக்னிக் எப்படி ஃபாலோ பண்ணோம்னா இப்போ பாருங்கள், இதில் போட்டு ஓகே பாருங்கள் பிடிச்சிட்டிங்க ஓகேங்களா. பிடிச்சிட்டு பொசிஷனை நீங்கள் ஒரு லெக் இப்படி ஈவனாக வைக்காமல் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் வச்சுருங்க. வச்சுட்டு சப்போர்ட் நீங்கள் ஓகே. இந்த இடத்த அங்கே பாருங்கள், எல்போ மேலே இருக்குங்களா, இப்படி வச்சுருக்கோமா, எல்போ உள்ளே தள்ளுறீங்க, இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இவ்வளோதான் ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டெப்ஸ் பேக்கில் வைக்கிறீங்க, இந்த ஹோல்டிங் ஓகேங்களா. இப்போ தெரியுதுங்களா. அதே மாதிரி பாருங்கள், லெஃப்ட் சைட் பண்ணும்போது இப்படி இழுக்காமல் எல்போ உள்ள ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது, ஹோல்ட் பண்ணிடுச்சு. இந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேக்ஸிமம். இப்போ இது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அவர் 90 kg ஓகேங்களா. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, எனக்கு டயர் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்ல, அந்த டெக்னிக்கில் இழுக்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, முதுகு குனிஞ்சுக்கிட்டு நான் இழுக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, பாசிபிள் கிடையாது, ஹெவியாக இருக்கும். இப்போ இன்னொரு ஆள் உட்கார வச்சு பண்ணுறேன் சுத்தமாக இது முடியாது. அதுவே பொசிஷன் லாக் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக. இந்த லாக்கு மட்டும் விடக்கூடாது, இப்படி விட்டுறக்கூடாது ஓகேங்களா. விடுச்சுக்கிறீங்க, இப்படி பண்ணுறோம் ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லாத்துலேயுமே டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு நான் இது வந்து நார்மல் தான். கண்டிப்பாக இன்னும் 10 daysக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பஸ்ஸை இழுத்து காட்டுறேன் ஓகேங்களா. நான் இழுத்துருக்கிறேன், பஸ்ஸை இழுத்து காட்டுறேன். மேற்கொண்டு நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன் ஓகேங்களா. பண்ணும்போது நான் என்னென்ன 2010 நான் பண்ணேன், டிவி நிகழ்ச்சியில் என்ன பண்ணுங்கிறத சொல்லி நிறைய வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஃபிட்னஸ், பாடி பில்டிங்
யோகா அந்த மார்ஷியல் ஆர்ட். ஓகேங்களா? ஓவரால் உங்களுக்கு ஃபிட்னஸ் சம்மந்தமான எந்த டவுட்டாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கடலைக்கட்டை வீடியோ இருக்குது. ஒரு நண்பர் கேட்டே இருக்காரு. கடலைக்கட்டை வாங்கி ஊரில் வில்லேஜ் வச்சுருக்கேன். அந்த வீடியோ தான் கண்டிப்பாக போடுறோம். ஹைட்டை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ நான் குயிக்காக உங்களுக்கு போடுறேன். ஹைட்டை பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இன்னொரு முறை இன்னும் டீப்பாக நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸாக காட்டினாலும் கண்டிப்பாக உங்களுடைய சர்க்குலேஷனில் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ, உங்கள் ரிலேஷனுக்கோ, உங்களோட ஃப்ரெண்டோட பசங்களுக்கோ யாருக்காவது யூஸ் ஆகலாம். அதனால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.